சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க ப்ளீஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கதையை பேசியோ இல்லை டைப் பண்ணியோ அனுப்பிச்சி விடுங்க. 1-2 என்டிட்டி ஒரு இடத்துல இருந்தாலே அந்த இடம் ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்பாக தான் இருக்கும். இதுவே நூற்றுக்கணக்கான பேய் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? அக்டோபர் 2007 ஆக்ட்ரஸ் ரீமாவுக்கு பேய் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஒரு ஜோடியாக ஒரு பிரிட்டி ஃபேஸ் அந்தளவு தான் அவங்களோட ரோல் இருந்திருக்கு. இந்த படத்தில் தான் ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கிடைக்குது அப்படின்றதுனால ரீமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தோட டைரக்டர் மோகன் இந்த பேய் படத்தோட சில போர்ஷன்ஸை மும்பையில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேசஸ்லேயே ஃபேமஸாக இருக்கிற முகேஷ் மில் அப்படின்ற இடத்துல எடுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்காரு. இந்த முகேஷ் மில்லுங்கிறது ஒரு காலத்தில் ரன் ஆகிட்டு இருந்த மில்லு தான். ஒரு காட்டன் மில்லு ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. 1982 அந்த மில்லில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மில்லை அப்ரப்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போன நபர்களோட ஸ்பிரிட்ஸ் எல்லாமே அந்த மில்லில் தான் இருக்கு. அது வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸா இருக்கு அப்படின்றதுனால அந்த மில்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ரப்டா. நாள் போக போக அந்த மில்லு வந்து ஒரு அபாண்டன் பிளேஸ் ஆயிட்டு இடிஞ்சு போய் செதலம் அடைஞ்சு பாலடைஞ்சு போன ஒரு இடமா மாறிடுச்சு. அந்த பிளேஸை பார்த்தாலே ஒரு ஈரி பிளேஸுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதோடைய சுவரெல்லாம் இடிச்சிருச்சு, சீலிங் எல்லாம் இடிஞ்சிருச்சு. அந்த வாலெல்லாம் பச்சை கலரில் பாசானம் பூத்து போயிட்டு வால்லையே மரம் செடி கொடியெல்லாம் முளைச்சி அந்த பில்டிங்க்கு உள்ளாரையும் மரம் முளைச்சி அழுக்கா குப்பையாக பார்க்கறதுக்கே இந்த பிளேஸ் வந்து ஒரு பேய் பிடிச்ச இடம் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. இதனாலேயே நிறைய பேய் படங்களை அந்த முகேஷ் மில்லில் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் இந்த படத்தோட டைரக்டர் மோகன் அவர் வந்து இந்த படத்தோட கொஞ்சம் போர்ஷன்ஸை அந்த முகேஷ் மில்லில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்திருக்காரு. ப்ரொடக்ஷன் டீமு இப்போ அந்த முகேஷ் மில்லுக்கு அவங்க டிசைட் பண்ண டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்ட்ரஸும் வந்துட்டாங்க, ரீமா வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினாக ரீமாவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஆனால் டேரக்டருக்கு என்ன ஒரு ஆசைன்னா ஊர்மிளாவை போடலாம், இந்த பேய் படத்துக்கு என்னோட கதைக்கு அவங்க தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் நடிச்சிருந்திருக்காரு. ஆனால் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு அதெல்லாம் முடியாது, நீங்கள் ரீமாவை தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோர்ஸ் பண்ணி ரீமாவை தான் போட்டிருக்காங்க ஹீரோயினா. ஆனால் டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா ரீமாவுக்கு வந்து அவங்க அழகாக இருக்காங்களே தவிர எந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸுமே வரமாட்டேங்குது. இது ஒரு பேய் படம், முகத்தில் எவ்வளோ ஒரு பயத்தை காட்டணும், எப்படி தான் அவங்க நடிக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் படம் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் ரீமாவும் இந்த ப்ரொடியூசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அந்த டேரக்டர் பேசிகிட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ரீமா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சீன் போடுறாங்க. ஹீரோயின்ற மாதிரி ரொம்ப சீன். ஐயோ இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஹாட்டாக இருக்குப்பா, கிளைமேட்டே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, மேக்கப் வந்து கம்மியாக இருக்குது, மேக்கப் பேனை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல, கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தா தான் எனக்கு நடிக்கிற மூடு வரும், இந்த மாதிரி ஏதோ சீனெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அந்த டேரக்டருக்கு ஆத்திரம் தான் வருது. ஆனாலும் அந்த கோபத்தெல்லாம் வெளியே காட்டிக்க முடியாமல் அவர் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ மேடம் கேட்குறது செஞ்சு கொடுப்பா, கூல் ட்ரிங்க்ஸ் தானே கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது ரீமா என்ன சொல்கிறாங்கன்னா டேரக்டர் சார் நீங்கள் 1 2 3 சொல்லிட்டா போதும், நான் உடனே ஷாட்டுக்கு ரெடியாகி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. டேரக்டரும் வந்து ஓகே மேடம் நான் 1 2 3 சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பயமான பேயை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு சீனை வந்து ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேமரா வந்து ரோல் ஆக ஆரம்பிச்சிருது. டேரக்டர் நின்று இருக்காரு, ரீமாவும் அந்த ஸ்பாட்ல தான் இருக்காங்க. ஆனால் ரீமா கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லை. அவங்க ஃபேஸில் வந்து பிளாங்காக இருக்குது, எக்ஸ்பிரஷனே இல்லை. இப்போ அதை பார்த்துட்டு மோகனுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா நீ இந்த சீனில் வந்து பேயை பார்த்து பயப்படணும், உன் முகத்துலேயே அந்த பயம் தெரியணும், என்ன இப்படி நீ எப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்க, உன் முகத்தில் எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லை, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி மோகன் திட்டும் போதும் ரீமா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. டக்குன்னு ரீமா என்ன பண்ணுறாங்க தலையை கீழே குனிஞ்சிடுறாங்க. குனிஞ்சதுக்கு அப்புறமா நான் இவ்வளோ சொல்கிறேன் இந்த பொண்ணு இப்படி தலையை கீழே குனிஞ்சிருக்கே அப்படின்னு மோகன் நினைக்கும் போது இந்த இடத்த விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வந்து ஒரு ஆம்பளை வாய்ஸில் கேட்குது. யாரா அது இங்கே இப்படி பேசுறதுன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தா அந்த இடமே சின்ன சின்ன சத்தங்கள் வருதே தவிர யாரும் சொன்னான்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்து தான் தெரியுது அதை பேசிகிட்டு இருக்கிறது ரீமா தான். தலையை குனிஞ்சிட்டு இருந்த ரீமா இப்போ மோகனை நிமிந்து பார்த்து முறைச்சி பார்த்துட்டு சொல்கிறாங்க ஏண்டா நான் பேசுகிறது உன் காதில் கேட்கவே இல்லையா, உங்ககிட்ட தானே சொல்கிறேன், சத்தமாக தானே சொல்கிறேன், என் இடத்த விட்டு போங்கடா, இங்கே எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் அப்படியே விரட்டுற மாதிரி எல்லாரையுமே மோகனையும் திட்டுறாங்க, சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே துரத்தி விடுற மாதிரி பண்ணுறாங்க ரீமா. இதை பார்த்துட்டு சுற்றி முற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இது ரீமா வந்து நார்மலான ஒரு ஸ்டேட்டில் இதெல்லாம் பண்ணலை, ரீமாவை ஏதோ ஒரு சோல் வந்து பொசஸ் பண்ணியிருக்கு
அதுதான் அப்படி பண்ணுதுன்றத சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே ரீமாவே அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஏன் கத்துறோம், சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ஏன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ரீமாவுக்கே குழப்பமாயிருது. ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் ரீமா இருக்காங்க அப்படிங்கிறது ஆப்வியஸாக தெரியுது அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே. இந்த ஷார்ட் ஆரம்பிக்கும் போது ரீமா டைரக்டரோட சேருக்கு கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தான் நடிக்கணுன்றது இந்த சீன் படி அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இவங்க சுற்றி முற்றி இருக்கிறவங்களெல்லாம் விரட்டிக்கிட்டே வந்தாங்களா, வெளியே போதிங்க இடம், இங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்படி நடந்து வந்து எங்கேயும் வந்து நிற்கிறாங்க. சேர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த வரைக்கும் தான் ரீமாவுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த எந்த விஷயங்களுமே ரீமாவுக்கே ஞாபகத்தில் இல்லை. நம்ம எப்படி இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் என்ன ஏன் இப்படி நம்மளை ஒரு வினோதமாக நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ரீமாவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த இடத்துல ஷூட்டிங் நடத்தியிருப்பாங்களா மற்ற எல்லாருமே பேக்கப் பண்ணிவிட்டு போனவங்க தான். திருப்பி அந்த பக்கம் வரவே இல்லை. பொதுவாகவே கௌரவ் ஒரு இடத்துக்கு போயிட்டு பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு போவாராம். அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகாமல் அவர் மட்டும் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன், ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்கா, லாஜிக்காக இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல பேய் இல்லை. அதனால் அங்கே வந்து இவங்க க்ரூ போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. இதுவே அங்கே நடக்கிற விஷயங்களை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணவே முடியல, லாஜிக்கலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அப்படின்னா ஆப்வியஸாக அங்கே வந்து சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தன் க்ரூ மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அது கூடவே இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து கவர் பண்ணுறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு மீடியாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவார். அந்த மீடியாவும் கூட ப்ராப்பராக எந்த ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ப்ராப்பராக பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் இவங்க ஷூட்டிங்க்கு போவாங்க. அந்த மாதிரி இந்த முகேஷ் மில்லை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கௌரவ் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ இந்த முகேஷ் மில்லில் நடக்க போகிற பெரனாமல் இன்வெஸ்டிகேஷனை கவர் பண்ண போகிற நியூஸ் சேனல் எதுனா ஜீ நியூஸ். இது இல்லாமல் கௌரவ் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் பெரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் தான், நியூயார்க்கில் இருக்கார். அவர் பேர் ராப் டெமரெஸ்ட். அவரை வந்து இந்தியாவுக்கு வர வச்சுருக்காரு இந்த பர்டிகுலராக இந்த முகேஷ் மில்லை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நியூஸ் சேனல்லேருந்து ஒரு நியூஸ் ஆங்கரும் 2 க்ரூ மெம்பர்ஸும் வர போகிறாங்க. கௌரவ் கூட அவரோட அசிஸ்டண்ட் சித்தார்த்தும் ராபும் இருக்க போகிறாங்க. ஸோ மொத்தம் 6 பேர் தான் இந்த முகேஷ் மில்லில் இன்றைக்கி நைட்டு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ ராபு வந்து சித்தார்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீ இந்த மில்லை பற்றி சொல்லப்பா, பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு ஈரி பிளேஸாக இருக்குது, என்ன தான் நடந்துச்சு, இதை பற்றி உனக்கு தெரிஞ்ச விஷயத்த என் கூட ஷேர் பண்ண அப்படின்னும் போது சித்தார்த்த வந்து சொல்கிறாரு, இது வந்து ஒரு மில்லு, காட்டன் மில்லாக இருந்தது. இந்த மில்லில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போனவங்களுடைய ஆவி வந்து இந்த இடத்துலையே அப்படியே இருக்கிறதா ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சித்தார்த் வந்து ராப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கௌரவ் ஒரு ஃபோன் கால் பேசுகிறாரு. யார்கிட்ட பேசுகிறாருன்னா அந்த நியூஸ் சேனல் அவங்கக்கிட்ட தான் பேசுகிறாரு. ஏன்னா அந்த 3 பேரும் இன்னும் இங்கே வரவே இல்லை, இந்த ஸ்பாட்டுக்குன்னு வரவே இல்லை. இந்த மில்லுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறது சித்தார்த், கௌரவ், ராப், இவங்க 3 பேரும் தான். அதனால கௌரவ் அந்த நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்ன போது அந்த 3 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆன் த வேல இருக்கோம், இங்கே டிராஃபிக்கை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ ராபர்ட் பண்ணுறாருன்னா, சரிப்பா நான் அவங்க வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்குது, நான் ஒரு சிகரெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போகிறாரு. சித்தார்த் கௌரவ் கிட்ட சொல்கிறாரு, என்ன அந்த சேனல்காரவங்க ரொம்ப பணக்காரங்கன்னு நினைப்பா, ஒரு ட்ரெயின் பிடிச்சி வர வேண்டியதானே, இதுக்கு கார்லலாம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, விடுப்பா அதெல்லாம் சகஜம்தான், நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல, அதுதான் முக்கியம், வா நம்ம அங்கே இருக்கிற அந்த வாட்ச்மேன், செக்யூரிட்டி கார்டை, அவர்கிட்ட போய் பேச்சு கொடுப்போம், அவர் இந்த இடத்துல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் கௌரவும் அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. அந்த காட் பேர், அந்த செக்யூரிட்டி கார்ட் பேர் கல்பேஷ். அந்த கல்பேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் சார், இந்த மில்லு வந்து ஒரு பேய் பிடிச்ச இடம் தான், இங்கே நிறைய பேயெல்லாம் இருக்குது, நானே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ இதுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. என்ன அது அப்படின்னா, வழக்கமாக இந்த மில்லுகளில் வந்து ஷூட்டிங் நைட்டு நேரத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்களாம், பகல் நேரத்தில் மட்டும்தான் ஷூட்டிங்க்கு பெர்மிஷன் இருக்குது, நைட்டு நேரத்தில் யாருமே இதுக்குள்ளே வர முடியாது.
நைட் ஆனால் அங்கே இருட்டிருச்சுனாலே கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவர் கேட்டை பூட்டலாம், மில்லை வந்து க்ளோஸ் பண்ணி கேட் பூட்டலாம்னு சொல்லி இருக்கும்போது உள்ளார ஏதோ மியூசிக் சத்தம், பாட்டு சத்தம்லாம் கேட்டிருந்திருக்கு. அப்போ அந்த கல்பேஷனர் வச்சுருக்காருன்னா காலையில் ஷூட்டிங் வந்தவங்க யாரோ தவறுதலாக உள்ளே இருக்கிறாங்களா, வெளியே வரவே இல்லையா, மாட்டிக்கிட்டாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கும் போது இன்னொன்று அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. என்னென்னா அன்னைய நாளில் எந்த ஒரு ஷூட்டிங்கும் நடக்கவே இல்லை. காலையில் ஷூட்டிங் நடந்து யாரும் மிஸ் ஆகிட்டாங்க, அதெல்லாம் சாயங்காலம் இருக்காங்கன்னா கூட பரவாயில்ல. ஷூட்டிங்கே நடக்காத நாளில் உள்ளேருந்து பாட்டு சத்தம் கேட்குதே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு உள்ளே நடந்து போயிருந்திருக்காரு. உள்ளே நடந்து போயிட்டு அந்த மில்லை ரீச் பண்ணுற நேரத்தில் அந்த பாட்டு சத்தம் நின்று போயிடுச்சு. ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது, இருட்டாக இருக்குது, எந்த சத்தமுமே இல்லை. யாருன்னு சொல்லி இவர் கேட்குறாரு, ரிப்ளையும் எதுவுமே வரல. இவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல யாருமே கிடையாது, நம்ம எங்கேயோ கேட்ட பாட்டு சத்தத்தை இங்கேன்ற மாதிரி கேட்டுட்டோம் போல இருக்கு, இவ்வளோ அமைதியாக இருக்குது, யாரோ இருந்திருந்தா ஹெல்ப்னா நம்ம வந்திருக்கோம் கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ உள்ளார யாரோ ஒரு நடமாட்டம் இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. என்னடா அப்படி தோணுதுன்னு சொல்லி எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளார எட்டி பார்த்துருக்காரு. அங்கே ஒரு உருவம், ஹியூமன் ஃபிகர் இல்லைன்றது கல்பேஷ்க்கு நல்லாவே தெரியுது. அது ஒரு என்டிட்டி. அந்த என்டிட்டி நின்றுட்டு என்ன பண்ணுதுன்னா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கர பயமாயிடுச்சு. அப்போவே அவர் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தவர் தான். இன்ன நாள் வரைக்குமே நைட் நேரம் ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதே கிடையாது, அந்த மில் பக்கமே போகிறது கிடையாது. வெளியில் இருக்க இந்த கேட்டில் நிற்கிறதோட சரி, இப்படி தான் அவர் இருந்திருக்காரு. கல்பேஷ் இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராப் வந்து வராரு. வந்துட்டு அவருக்கு இந்த மொழி புரியல. ஆனாலும் கூட அவர் முகத்தில், கல்பேஷோட முகத்தில் இருந்த அந்த பயம் வந்து அவருக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுட்டு கௌரவ் கிட்ட சொல்கிறாரு. என்ன அவர் சொன்னாருன்றதை எனக்கு இங்கிலீஷில் நீ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு அப்படின்னும் போது கௌரவ் சொல்லி முடிக்கும்போது சித்தார்த் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நடந்த இன்னொரு இன்சிடெண்ட் கூட எனக்கு தெரியும், நான் அதை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த முகேஷ் மில் அப்படின்னாலே நிறைய பேய் படம் எடுக்கிறதுக்கான ஒரு இடன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு பேய் படம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வந்து அங்கே வந்திருக்காங்க. அந்த படத்தில் சின்ன குழந்தைங்களாம் நடிக்கிறாங்க, குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் நடிக்கிறாங்க, ஒரு 10 வயசு அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நடிக்கிறாங்க. அப்போது அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பாப்பா, 10 வயசு இருக்கிற மாதிரி ஒரு பாப்பா அவங்க அப்பா கூட வந்திருக்கிறா. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, லொக்கேஷனுக்கு வந்திருக்கான். மேக்கப் ரூமில் எல்லா பிள்ளைங்களுக்குமே மேக்கப் போட்டுட்டு இங்கே லொக்கேஷனுக்கு நடிக்கிறதுக்கு வரணும். அப்படி வரும்போது இந்த பொண்ணு மட்டும் காணாமல் போயிட்டா. எங்கன்னு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த டைரக்டருக்கெல்லாம் ரொம்ப அப்படியே பயமாயிருது. ஐயோ, நம்ம தானே ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ அவங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், நல்லா தேடி பாருங்கப்பான்னு போது அவங்க க்ரூ மெம்பரில் ஒருத்தர் வந்து அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து அந்த டைரக்டர்கிட்ட விடுறாரு. இந்தாங்க பாப்பாவை கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த டைரக்டருக்கு வந்து கோவம் இருந்தால் கூட அந்த குழந்தைகிட்ட காட்ட முடியாதும்மா, ஏமா அப்படி பண்ணுற பாப்பா, நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கெல்லாம் இது பெரிய மில்லாக இருக்குது, எங்கேயும் காணாமல் போயிடாதீங்க, தயவு செஞ்சு கூட்டத்தோடு ஒன்றா இரு, நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாப்பா சொல்லுது, ஒரு ஒயிட் கலரில் தொப்பி போட்டுட்டு ஒரு அங்கிள் இருந்தாரே, அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அப்படின்ட்டு. இந்த டைரக்டருக்கு தெரியும், யாருமே இந்த மாதிரி ஒயிட் கலர் தொப்பி போட்டு என் கூட வந்த மாதிரி யாரும் தெரியலையேன்னு சொல்லி அவரே சுற்றி பார்க்குறாரு. அந்த மாதிரி எந்த பர்சனும் இவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் கூட்டிகிட்டு வந்தார் அந்த ஒரு க்ரூ மெம்பரை. அவரை வந்து பார்க்குறாரு, யாரும் சொல்லுது இந்த பாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த கூட்டிகிட்டு வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியலங்க, நான் பார்த்தேன், இந்த பாப்பா வந்து ஒரு ஓரமாக தனியாக தான் உட்காந்துட்டு இருந்துச்சு, கூடலாம் யாருமே இல்லை, அது தனியாக உட்காந்துட்டு இருந்துச்சு, நான் போனேன், இந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு இந்த டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா நீ இனிமேல் எங்கேயும் போகாத, கும்பலாக இரு, குழந்தைங்க கூட சேர்ந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்துட்டு, அங்கே குழந்தைங்களாம் இருக்காங்க பாரு, அப்போது நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அந்த பாப்பாவும் நடந்துக்கிட்டே வந்துருச்சு. ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நேரத்தில் திடீர்னு இந்த பொண்ணு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா, யாரோ இந்த பாப்பாவை போட்டு உழுக்கிற மாதிரி அப்படியே ஷேக் ஆகுது இந்த பொண்ணோட பாடி ஃபுல்லாக. அது ரொம்ப சிவியராக ஆகிட்டு ஃபிட்ஸு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த குழந்தைய பார்த்தா அதுக்கு ஃபிட்ஸு வந்துருச்சு போல இருக்குது அப்படின்ற மாதிரி நடுங்கி கீழே தரையில் அப்படியே விழுந்துட்டு ஃபிட்ஸு வந்த மாதிரி துடிக்குது. அந்த குழந்தை துடிக்கும் போதே தரையில் புரண்டு அப்படியே உருண்டுக்கிட்டே ஏதோ ஒரு லாங்குவேஜில் என்னமோ பேசுது. அந்த பாப்பாவோட கை ரெண்டுமே பின்னாடி யாரோ ஹோல்ட் பண்ணி வச்சு டைட்டாக பிடிச்ச மாதிரி 2 கையும் பின்னாடி தான் கட்டியிருக்கு. பின்னாடி 2 கையும் கட்டிக்கிட்டு தரையில் அப்படியே உருளுது, ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிட்டு. இதை பார்த்த உடனே அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிருது. இவங்க அப்பா, அந்த பாப்பாவோட அப்பா ஓடி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவர் காரில் வச்சு கிளம்பிட்டார் அந்த இடத்த விட்டு, அந்த முகேஷ் மில்லை விட்டு கிளம்பி போயிட்டார். அவங்க அப்பாவுக்கு தெரியுது இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி இல்லை,
இது வந்து ஏதோ பொசஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கால் பண்ண பார்க்குறாரு. என்னடா நடந்துச்சு பிள்ளைக்கு தெரியலையே அப்படின்ட்டு. அந்த மில்லை விட்டு போயிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்குது. நார்மலாக இருந்துச்சு. அது அந்த காரில் உட்காந்துருக்கு. இவங்க அப்பாவுக்கு பார்க்குறாரு. ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இதில் இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த பாப்பாவுக்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது அந்த லொக்கேஷனுக்கு அந்த மற்ற குழந்தைங்க கிட்ட போய் நின்ன வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கே தவிர, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த பாப்பாவுக்கு அப்படிங்கிறது அந்த பாப்பாவுக்கு ஞாபகம் இல்லை. இந்த இன்சிடெண்ட்டு தான் சித்தார்த் வந்து கௌரவ் கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே இந்த பிளேஸில் எப்படிலாம் நடந்திருக்கா, சரி இன்றைக்கி நைட்டு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் சொல்கிறாரு. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நியூஸ் சேனல்லேருந்து 3 பேர் வந்துடுறாங்க. இவங்க 6 பேருமே இப்போ அந்த மில்லுக்குள்ளே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். அப்போ வெளியில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒன்றாவே இருங்க, எங்கே போனாலும் ஒன்றா போங்க, தனித்தனியாக போயிடாதீங்க, இந்த இடம் வந்து சாதாரணமான ஒரு இடம் கிடையாது, இங்கே நிச்சயமாக பேய் இருக்குது, நான் சொல்கிறத கேளுங்க, யாரும் பிரிஞ்சு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து கேட்டை ஓப்பன் பண்ணி இவங்க 6 பேரையும் உள்ளே அனுப்பி வைக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனை அவங்க நடத்தினது 2014 டிசம்பர் மாதம். செக்யூரிட்டி கார்டுன்னு சொன்னார், 6 பேரும் பிரிஞ்சிடாதீங்க, ஒரே இடத்துல ஒன்றா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ப்ராக்டிக்கலி அது வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய மில்லு, அது ரொம்ப பெரிய இடம். அந்த நைட்டுக்குள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 டீமாக பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிவிட்டு, கௌரவ், சித்தார்த், அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் நிக்கில், இவங்க 3 பேரும் ஒரு டீமாக இருக்கிறாங்க. இன்னொரு டீமில் ராபு, நியூஸ் சேனல்லேருந்து வந்த மற்ற 2 பேர், 3 பேராக தான் 2 டீமாக பிரிஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க. 10 மணிக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே நடக்கலை. நிக்கிலேஷ்க்கு பரபரப்பாக இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம், நம்ம டைம் எனர்ஜி இதெல்லாம் போடுறோம், ஒன்றுமே நடக்கலையே, டிஆர்பிக்கு தான் வந்தோம், ஒன்றும் நடக்கலான்னு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கௌரவ் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ பேயை பார்த்துட்டியா, அது உன்கிட்ட காண்டாக்ட் பண்ணிடுச்சா, என்ன நடக்குது இங்கே எனக்கு சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபீல்டுக்கு பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நீ கொஞ்ச நேரம் பொறுமையாரு, சோஃபார் எதுவுமே நடக்கலை, நான் என்னால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல, நானாக சும்மா இருக்குது ஆமாம் அப்படின்லாம் சொல்லி பொய் சொல்ல முடியாது, நீ வெயிட் பண்ணு, நடக்கிறத வச்சு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. சித்தார்த்த, கௌரவ, நிக்கில் 3 பேரும். அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒரு லைட் கூட இல்லை. இந்த 3 பேரும் கையில் வச்சுருக்க டார்ச் லைட்டோட வெளிச்சம் மட்டும்தான் லைட் சோர்ஸு. இவங்க நடந்து ரொம்ப தூரம் நடந்து வராங்க. அந்த மில்லோட ஒரு எண்டுக்கே வந்துடுறாங்க. நிக்கிலேஷ் வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாராம், அதனால் அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, மூச்சு வாங்குது. டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பார், இப்போவும் இவ்வளோ தூரம் நடந்து வரணும் அப்படின்னும் போது அவருக்கு மூச்சு வாங்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து வந்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் சித்தார்த்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்னென்னா, இவங்க நிற்கிற அந்த எண்டுக்கு ஆப்போசிட் எண்டில் ஏதோ ஒரு லைட்டு வெளிச்சம் மாதிரி வருது. யாரா அங்கே ஒரு லைட்டு வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கத்துறாரு சித்தார்த்து. யார் அங்கே அப்படின்னு சொல்லி கத்தும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சித்தார்த்துக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது ஒரு லார்ஜ் ஏரியா அப்படிங்கிறதுனால சித்தார்த்து கத்துறது அங்கிட்டு இருக்கவங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவ்வளோ தூரம் தள்ளி அவங்க இருக்காங்க அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்க டார்ச் லைட்டை வந்து அந்த பர்சனை பார்த்து ஆட்டி அந்த அட்டென்ஷன் வாங்கலாம், லைட்டை வந்து ஆட்டி அட்டென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆட்டிட்டு இன்னும் ரொம்ப லவுடராக கத்துறாரு. யார் நீங்கள், அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போவும் இவருக்கு எந்த ஒரு பதிலுமே வரல. அப்போ சித்தார்த் வந்து கௌரவை பார்த்து கேட்குறாரு, அங்கேருந்து லைட்டு வெளிச்சம் வருது, யாராக இருக்கும், வெளியில் இருக்கிற செக்யூரிட்டி மாதிரி இந்த மில்லுக்கு உள்ளாரையும் இருப்பார் போல இருக்குது, அவர் நைட்டு படுத்து தூங்கிடுவார் போல இருக்குது, நம்ம வந்தோடனே யாருன்னு சொல்லி லைட் அடித்து பார்க்குறாரோ அப்படின்னும் போது கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிப்பா, ஏன்னா வெளியில் இருக்க செக்யூரிட்டி அவ்வளோ பயந்துருக்காரு அப்படின்னா இந்த ராத்திரியில் உள்ளே வந்து தூங்குறதுக்கு யாருக்கு தைரியம் வரும், அது நீ சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம யாருன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் அங்கே இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் கௌரவும் அந்த லைட் சோர்ஸ் அந்த டார்ச் லைட்டை நோக்கி அப்படி நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போதே கௌரவ் என்ன பண்ணுறாரு, அவருடைய இஎம்எஃப் மீட்டரை, இவிபி இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சிடுறாரு. ஆன் பண்ணிக்கிட்டு சித்தார்த்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கேமராவில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்றாரு.
இவங்க 2 பேரும் அப்படியே அந்த லைட்டை நோக்கி கிட்ட கிட்ட போகும்போது கௌரவ் கையில் இருக்கிற இஎம்எஃப் மீட்டரில் ரீடிங் வர ஆரம்பிச்சிருது. அதுவும் ஹையர் ரீடிங் காட்டுது. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே ஏதோ ஒரு என்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது இவங்க 2 பேர்த்துக்குமே புரியுது. அந்த லைட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே வந்து ஒரு ஷேடோ ஃபிகர் இருக்குது. அந்த ஃபிகர் எப்படி இருக்குன்னா, ஒரு கருப்பு ஷாலை தலை ஃபுல்லாக போத்தி உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணி உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அந்த ஃபிகர் தான் கையில் வந்து டார்ச் லைட் வச்சிட்ருக்கு. இதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபிகரை தான் இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது கௌரவ் வந்து யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இவர் கேட்ட அடுத்த செகண்டு அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. அந்த போர்வை போத்திக்கிட்டு இருந்த உருவம் மறைஞ்சு போயிட்டு அது கையில் வச்சுட்டு இருந்த டார்ச் லைட்டு மட்டும் டக்குன்னு கீழே தரையில் விழுது. இது எல்லாத்தையுமே சித்தார்த் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ கௌரவ் கேட்குறாரு, நாங்கள் வந்து உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்க இடத்துல பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, அப்படியா அப்படின்னு. அந்த டோன் வந்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. ஆனால் அந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸ்னால் அது நிக்கிலோட வாய்ஸு. ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி நிக்கில் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா இவன் அங்கே நின்று இருந்தார், எப்படா இங்கே வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிக்கில் வந்து ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி பண்ணுறாரு. அவர் கழுத்தை பிடிச்சி யாரும் நெரிக்கிற மாதிரி இருக்குது. அவர் மூச்சு திணறுது அவருக்கு, நிக்கிலுக்கு. கௌரவ் வந்து கிட்ட போயிட்டு நிக்கிலை ஹக் பண்ணிட்டு சொல்கிறாரு, இல்லை ஒன்றும் இல்லை, பயப்படாத, நாங்கள் இருக்கோம்ல, நீ பயப்படாத, அமைதியாரு, எதுவுமே நடக்கலை, நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆயிருக்காரு. ஏன்னா கௌரவுக்கும் சித்தார்த்துக்கும் தெரியும் இந்த மாதிரியான ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் வந்தால் இங்கே இருக்க என்டிட்டி வந்து என்னென்னலாம் பண்ணும், நம்மளை எப்படி அட்டாக் பண்ணும், நம்மளை பொசஸ் பண்ண பார்க்கும், நம்மளை பயமுறுத்த பார்க்கும், இது எல்லாமே கௌரவுக்கு தெரியும், சித்தார்த்துக்கு தெரியும். ஆனால் நிக்கிலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவர் கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்கார். ராப் லீட் பண்ணி போன அந்த டீமை இந்த மில்லோட இன்னொரு ஏரியா பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேருக்கும் பின்னாடி இருந்து யாரோ நடந்து வர மாதிரி ஒரு காலடி சத்தம் கேட்குது. ஃபுல் இருட்டு. இவங்க கையில் இருக்க டார்ச் லைட்டு மட்டும்தான். யார் நடந்து வராங்கலாம் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. இவங்க டார்ச் லைட் அடித்து பார்க்குறாங்க, ஆனால் இவங்களால யாருமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனால் காலடி சத்தம் மட்டும் கேட்குது. அந்த சத்தத்து கூடயே நாயெல்லாம் அப்படியே உரும்புற மாதிரி ஒரு க்ரௌலிங் சத்தம் ஒன்று கேட்குது. இதை கேட்டுட்டு அந்த ராப் வந்து கேட்குறாரு, மற்ற 2 பேர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இங்கே அனிமல்லாம் வருமா நைட் நேரத்தில் அப்படின்னு கேட்குறாரு. அந்த 2 பேருக்கும் தெரியாது நைட்டில் நாய் வருமா நரி வருமா, இது என்ன சத்தம், என்ன ஏன் இப்படி உருமல் சத்தம் கேட்குதுன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்களுக்கு தெரியாதுன்னு தலையாட்டுறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது இவங்க 2 பேருக்கும். பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் வந்தது பெரிய தப்பு போல இருக்குது, இந்த இடத்த விட்டு நம்ம உயிரோடு போகுமா இல்லையானே தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ ராப் என்ன பண்ணுறாருனா, சரி பயப்படாதீங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவிபி ரெக்கார்டரை எடுக்கிறாரு. இவிபி ரெக்கார்டரை எடுத்து அதை ஆன் பண்ணிவிட்டு, இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பேசிட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கார். மற்ற 2 பேர் காதுலையும் கூட எதுவுமே கேட்கவே இல்லை, யாரு காதுலையும் எதுவுமே கேட்கல. அப்போ இந்த ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஏதோ சம் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் அது கிளியராகவே இல்லை, ஒரு கரகரப்பாக குறன்னு ஏதோ கேட்குது. அப்போ ராப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை வந்து நம்ம சித்தார்த்துக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து டீகோட் பண்ணி கொடுப்பாரு, இந்த என்டிட்டி வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிது, இதை பேசியிருக்குது நமக்கு புரியல, ஆனால் சித்தார்த்துக்கிட்ட கொடுப்போம், அவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா, அந்த என்டிட்டி கிட்டேயே டைரெக்டாக பேச பார்க்குறாரு. உன்னோட ப்ரெசன்ஸை நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, நீங்கள் இருக்க அப்படின்னா நீ இதை வெளிக்காட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 பேர் முகத்துலேயும் சில்லுன்னு ஒரு காற்று வந்து அடிக்குது. எங்கேருந்தா அந்த மாதிரி ஒரு சில்லு காற்று வந்துச்சுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு காற்று ஒன்று அடிக்குது. அப்போ ராபுக்கு வந்து தெரிஞ்சிருது இங்கே இருக்க என்டிட்டி நம்ம கூட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இஎம்எஃப் மீட்டர் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, நீ வந்து ஒரு ஃபீமேல் என்டிட்டியாக இருந்தால் 2 பிளிங்க்கு கொடு, நீ மேல் என்டிட்டியாக இருந்தால் 1 பிளிங்க் கொடு அப்படின்னும் போது அது 2 பிளிங்க் கொடுக்குது. அப்போ தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஃபீமேல் என்டிட்டி அப்படின்றது. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருனா, இந்த மில்லில் நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போன பர்சன் தான் நீயா அப்படின்னு கேட்கும்போது இப்போ அந்த என்டிட்டி வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. தெரிஞ்சிருச்சு அது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போன என்டிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருனா, நீ வந்து சூசைட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நீ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டியா, அந்த மாதிரியான ஒரு சோலா நீனு அப்படின்னும் போது அதுக்குமே எந்த ஒரு பதிலும் இல்லை. 3வது என்ன கேள்வி கேட்குறாருனா,
இந்த இடத்துல வந்து உன்னை யாராச்சும் மர்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து ரிப்ளை கிடைச்சிருது, எஸ்ன்னு சொல்லி ரிப்ளை கிடைக்குது. அப்போ ராப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல கொலை கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒரு பொண்ணை வந்து இங்கே யாரோ கொலை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராப் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ராப் பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷனை கூட அவங்க கூட வந்த 2 பேரும் எல்லாத்தையுமே வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் அவங்க தான் வச்சுருக்காங்க. 2 ட்ரூப்புமே இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு இந்த மில்லோட ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சுருந்துருக்காங்க. அதுபடி இவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. 2 டீமும் வந்து நின்றுட்டு இருக்கும்போது ராப் என்ன பண்ணுறாருனா, அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்ச அந்த ஆடியோ ஃபுட்டேஜை சித்தார்த்துக்கிட்ட கொடுக்குறாரு. இதை வந்து நான் போட்டு கேட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு டீகோட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சித்தார்த்துக்கிட்ட கொடுக்கும்போது அதை போட்டு பார்க்குறாரு. அது ஒரு மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்குது. அவராலையுமே கண்டுபிடிக்க முடியல, என்ன தான் அந்த என்டிட்டி சொல்ல வருது அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க, என்னென்னா அங்கே 5 பேர் தான் இருக்காங்க. ஒரு பர்சனை காணோம். யாரா காணாம போனான்னு பார்த்தா அது நிக்கில். கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, நிக்கில் வந்து ஏன் கூட தானே வந்துட்டு இருந்தாரு, என்ன திடீர்னு அவர் காணா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்க்குறாரு. கண்டுபிடிக்கவே முடியல நிக்கில. இப்போ சித்தார்த்து, நிக்கில், கௌரவ் இவங்க 3 பேர் இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த மில்லோட அந்த எண்டுக்கு நம்ம அந்த வழியாகவே போய் தேடி பார்க்கலாம், மிஸ் ஆகிருந்தால் கூட அந்த வழியில் தான் மிஸ் ஆகிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேருமே ஒரே டைரக்ஷனில் போய் தேடிட்டு இருக்காங்க. தேடி நிக்கல்னு கூப்பிடுறாங்க, ரிப்ளைவே இல்லை, கண்டே பிடிக்க முடியல. திடீர்னு பார்த்தா மின்னல் மின்னுது, இடி இடிக்குது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, டிசம்பர் மாதத்தில் எப்படி இங்கே மழை பெய்யுது அப்படின்னு. ராப் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பீச் வந்து கடல் பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் ஒருவேளை மழை பெய்யுது போல் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மும்பையிலேயே இத்தனை வருஷம் இருக்கோம், இத்தனை வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் மழை பெஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே நிக்கில தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னப்பா எல்லாம் ஓகே தானே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா அது நிக்கில். என்ன நீ எங்கப்பா, உன்னை தானே அவ்வளோ நேரம் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கே போன நீனு அப்படின்னா, நான் உங்கள் கூடயே தானே இருந்தேன், உங்களுக்கு தெரியலையா, உங்கள் கூட தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்றாரு. இப்போ கௌரவுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே இருக்க என்டிட்டிஸ்க்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறது. அதனால் கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம், இங்கே இருக்க ஒரு சில ஸ்பிரிட்ஸ் தான் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்களே தவிர பெரும்பாலான ஸ்பிரிட்ஸுக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை, நம்மளை இங்கேருந்து எப்படியாச்சும் விரட்டி விடணும்னு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இதனால் நமக்கு பாதிப்பு அதிகமாகும், நம்ம உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் சொல்கிறாரு. அதனால் கௌரவோட பேச்சு கேட்டுட்டு அந்த 6 பேருமே அந்த மில்லை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியில் வந்து அந்த கேட்டுக்கிட்ட வரும்போது அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்னப்பா மழை பெய்யுது, இது அதிசயமாக இருக்குது டிசம்பர் மாதத்தில் அப்படின்னு அவங்க கூட பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு இது வரைக்கும் மும்பையில் டிசம்பர் மாதத்தில் மழை பெஞ்சதே கிடையாதான். இந்த இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் இந்த முகேஷ் மில்லில் ஷூட்டிங்க்கு கூட பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. இப்போல்லாம் எந்த படங்களை கூட, பேய் படங்களாக எந்த படமாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணவே முடியாது. ப்ரொஃபஷ்னலாக அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரே பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ரூப்பு கௌரவோட ட்ரூப் மட்டும்தான். இவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் கூட அங்கே இருக்க என்டிட்டிஸ் ஏன் அங்கே இருக்குது, ஏன் அந்த இடத்த விட்டு அவங்களால போக முடியல, இல்லை போகிறதுக்கு விரும்பலை, அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்களோட ஸ்பிரிட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த மில்லுக்குள்ளே கொலை செய்யப்பட்ட நபர்களோட ஸ்பிரிட்ஸும் இருக்குது. இவங்களால எந்த ஒரு சோலையுமே லிபரேட் பண்ணவே முடியல. இவங்களே பயந்துக்கிட்டு பாதியோட அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. இப்போ நம்ம அந்த முகேஷ் மில்லுக்கு போனால் கூட நிறைய ஆன்மாக்களை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் who will dare to go there?